பாருங்க, உங்களுக்கு வசனம். அதனால தான் ஆண்டவர் கிருபையில், ஆண்டவருடைய பெரிதான தயவில் ஆண்டவர் இந்த டிவியை நமக்கு கொடுத்துருக்கிறார் சபைக்கு. சங்கீதம் 12ஆம் சங்கீதம் பக்கம் 676 பக்கம். வெறும் 12மா? 112 இல்லைம்மா, வெறும் 12. சங்கீதம் 12, வெறும் 12 சங்கீதம், பக்கம் 676. எடுத்துருக்கீங்களா? வாசிக்கலாமா? தாவீதின் சங்கீதம் 1. சரியா? ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமையானவைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர். மனுபுத்திர சண்டாளர்கள் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கு சுற்றி திரிவார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது வசனமே சொல்றாரு, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்து இருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார். தேவனுக்கு பக்தி பயத்தோடு உண்மை உள்ளவர்களோடு இருப்பீங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேன், எல்லா விதமான இச்சகம் பேசுகிற சத்துருவின் கைகளுக்கு, உங்களை துக்கப்படுத்துகிற சத்துருவின் வல்லமைகளுக்கு ஆண்டவர் உங்களை விலக்கி காப்பாற்றுவார். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கி 2 பிரேயரும் சேர்த்து நம்ம அப்படியே ஒரு பிரேயராக நாங்கள் வைத்ததுனால அதை நான் மகிமைப்படுத்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு சபையோட அறிவிப்பு கொடுத்துட்றேன், சொல்கிறேன் கேளுங்க. வர புதன்கிழமை 1ஆம் தேதி, புதன்கிழமை 1ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சபையில் வாக்குத்தத்த ஆராதனை, இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த ஆராதனை, 10ஆம் மாதத்துடைய வாக்குத்தத்த ஆராதனை. தயவுசெய்து சபையில் வந்து கலந்து கொள்ளுங்க. 90 நாள் சங்கிலி ஜபம் தொடர்ந்து சபையில் நடக்குது. நீங்கள் ஒரு பொருத்துணையோடு ஒரு 30 நாளோ 21 நாளோ உங்களால் எத்தனை நாள் வர முடியுமோ, காலை 6 மணிலேருந்து சரியாக 4 மணி வரைக்கும் நடக்குது சபையில். உங்களுக்கு எந்த ஏற்கனவே தொடர்ந்து சகோதரிகள் விடாமல் ஜபிக்கிறாங்க, நேரம் கேப் இல்லாமல், நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் அடியேன் வந்து ஆண்டவர் வந்து வேறு தேசத்துக்கு, பெங்களூருக்கு ஊழியத்துக்காக போகிறோம். தயவுசெய்து அந்த ஊழியத்தில் நல்ல கர்த்தருடைய அந்த வெளிப்பாடு, அற்புதங்கள் கர்த்தர் அங்கே செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஜெபத்தில் ஜெபிக்கும்படியாக நான் கேட்குறேன். அது மாத்திரம் இல்லை, 27ஆம் தேதி வர சனிக்கிழமை யூத் பெண்கள் மீட்டிங், பெண்களுக்கான யூத் மீட்டிங் நம்ம சபையில் நடைபெறும். உங்களுக்கு தெரிஞ்ச வாலிப பெண்கள் 13 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கிற வாலிப பெண்களை அந்த மீட்டிங்க்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் கொண்டு வந்து விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். இந்த எல்லா பிரேயரும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படி கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் அழகாக இன்றைக்கி 3 விதமான காரியத்தை குறித்து பேச விரும்புகிறார். யாருக்கு? மனிதர்களாகிய நமக்கு. ரொம்ப எனக்கே இது ஆச்சரியமாக இருந்தது. நேற்று மெசேஜ் எடுக்கும் போது, நேற்றுலேருந்து எனக்கு ரொம்ப முடியலை, ரொம்ப பலவீனம், ஒன்று மாற்றி ஒன்று போராட்டம் சரீரத்தில் இருந்தாலும் இது வரைக்கும் நான் நிற்கிறது ஆண்டவருடைய கிருபை தான். எனக்கு தெரியும், உங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து பாஸ்ட் நல்லா இருக்கார் நீங்கள் நினைக்கலாம், எனக்குள்ளே இருக்கிற பலவீனம் எனக்கு தெரியும். அதனால் எனக்காக நீங்கள் ரொம்ப ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 41, இப்போ வசனத்துக்கு நேராக கடந்து போக போகிறோம். ஏசாயா ஆன் பண்ணிட்டீங்களா? பக்கம் 846 பக்கம். நம்ம வாக்குத்தத்தத்தின்படி தியானிக்கிறோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருப்பேன்.
கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார், இதோ போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாக்குற, நீ மலையை மிதிச்சு நொறுக்கி குன்றுகளை எதுக்கு ஒப்பாவாய், பாதருக்கு ஒப்பாக்கி போடுவாய். இப்போ இதே ஏசாயால நம்ம தியானிக்கிறோம். நீ சிறு பூச்சியா இருக்கலாம், நீங்க சிறு கூட்டமா இருக்கலாம், நீங்க அற்பமா எண்ணப்பட்டவர்களா உங்க சொந்தக்காரங்க மத்தியில நினைக்கப்பட்டவர்களா, குடும்பத்துல நீங்க எண்ணப்பட்டவர்களா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு இதே வசனத்துல, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இப்போ ஆண்டவர் எந்த காரியத்தில் துணை நிற்க விரும்புகிறார்? ரொம்ப பாருங்க, கவனமாக கேளுங்க. இந்த மெசேஜ் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் இதெல்லாம் எடுத்து காட்டும் போது 3 விதமான காரியத்தில் கர்த்தர் உனக்கு துணை நின்று ஜெயிக்க விரும்புகிறார். எடுத்து அதே 41ஆம் அதிகாரத்தில் தான் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை நீ தயவு செய்து வாசிக்கணும். நல்லா கேளுங்க. கர்த்தரோட இந்த பாருங்க 20, உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறாரு. அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்க போறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும். அவைகள் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னதென்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகள் மேல் வைக்கும்படிக்கு பின்னாடி சம்பவிப்பது என்னதென்று நான் அறியும்படிக்கு நமக்கு தெரிவிக்கட்டும். வரும் காரியங்களை அவர் நமக்கு அறிவிக்கட்டும். அல்லேலூயா. அந்த சிறு கூட்டமே, நீ பயப்படாத சிறு பூச்சியே, உன் வழக்க என்கிட்ட கொண்டு வந்து வை. அல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறார், உன்னை பார்த்து கேட்கிறார், உன் வழக்க, உன் பிரச்சனையை நீ யார் இடத்துல கொண்டு போய் வைக்க போற? மனிதர்கள் இடத்துலையா, உன்னை படைத்த ஆண்டவர் இடத்துலையா? கர்த்தர் சொல்ல, உன் வழக்கை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ எல்லாருடைய வழக்கையும் தீர்க்கிறது நாம் ஆராதிக்கிற யாக்கோபின் ராஜாவாகிய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் உங்கள் வழக்கை எல்லாம் தீர்க்க உண்மையுள்ளவர். ஒரு மனிதனுக்குள்ள 3 விதமான ஒரு வழக்குகள் ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா கவனமாக கேட்கணும். மனுஷனுக்கும் ஏற்படுகிற ஒரு வழக்கு, அதாவது இந்த மனுஷனை பிரச்சனை பண்ணி அவன் எத்தனை போய் ஜட்ஜில் கோர்ட்டில் நிறுத்துகிற மனுஷன் ஏற்படுத்துகிற வழக்கு. 2வது, பிசாசுக்கும் மனுஷனுக்கும் ஏற்படுகிற ஒரு வழக்கு இருக்குது. எப்பவுமே இருக்குது. பிசாசு உங்களோட கூட வழக்காடினே இருப்பான். நீ எப்படா பாவம் செய்வ, நீ எப்படா பாவம் செய்ய உன்னை வைக்கலாம், அதை வச்சு அவன் என்ன பண்ணுறான், உன்னுடைய சரீரத்தினுடைய உரிமையை, உன்னுடைய ஆத்மாவுடைய உரிமையை அவன் எடுப்பதற்காகவே உன்னோட கூட என்ன பண்ணுவான், வழக்காடுவான். 3வது முக்கியமானது என்னென்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு வழக்கு இருக்குது. யார் யாருக்கும் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு வழக்கு இருக்குது. இது 3த்தையும் நீ கவனமாக கேட்டிங்கன்னா, ஆவியானவர் உதவியோடு சொல்கிறேன், இன்னைக்கு அந்த 3 வழக்குலேருந்து கர்த்தர் உன்னை தீர்த்து தேவன் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவான். உன் சந்ததியை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவான். உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பாக ஒரு மனுஷனாக வாழ்கிற நமக்குள்ள இந்த 3 விதமான வழக்குகள் போடப்பட்டு இருக்கிறது. இப்போ நமக்கு எல்லாருக்குமே நம்ம மேலே ஒன்றுமே இல்லை நினைக்காதீங்க. இந்திய தேசத்தினுடைய கடன் சுமையில் ஒரு பங்கு உங்கள் மேலே இருக்குது. உங்களை வச்சு தான் வேர்ல்டு பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க, கடனே வாங்குறாங்க இந்திய தேசத்தின் கவர்மெண்ட்டு. புரியுதா? இது உலகத்தின் பிரகாரம். இது மாதிரி ஆவிக்குரிய பிரகாரம் வழக்கும் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம நல்லா கவனமாக கேட்டிங்கன்னா, கர்த்தர் உன் வழக்கை என்கிட்ட கொண்டு வா. இந்த 3 விதமான வழக்கில் நீ எந்த வழக்கில் மாட்டிகிட்டு இருக்கியோ அந்த வழக்கிலேருந்து கர்த்தர் யாக்கோபின் ராஜா உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். யாக்கோபின் சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, அந்த வழக்கை என்னிடத்தில் கொண்டு வா. நான் விசாரிக்கிற தேவன். உன் பிள்ளைய குறிச்சா இருக்கலாம், உன்னை குறிச்சா இருக்கலாம், உன் குடும்பத்தை குறித்து, உன் வருமானத்தை குறித்து, உன் சொத்தை குறித்து, எந்த வழக்கா இருந்தாலும் ஆண்டவர் உன்கிட்ட பேசுகிறார்.
பலிப்பிடுறது கர்த்தருடைய சத்தம் உனக்கு தொனிக்குது. ஆண்டவர் ஒருவரே பேசுகிறார், உன் வழக்கை நான் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன், உன் வழக்கை நான் கையில் எடுக்கிறவராய் இருக்கிறேன், உன் வழக்குக்கு நான் தீர்ப்பு செய்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜா இயேசு கிறிஸ்துவனோடு கூட பேசுகிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கையை தூக்கி ஆண்டவர் உங்கள் முன்னாடி இருக்கிறாரு. உங்கள் வழக்கை அவர் பார்க்க வேணாமா? உங்கள் வழக்கை அவர் விசாரிக்க வேணாமா? அல்லேலூயா. அவர் நியாயம் செய்ய வேணாமா? இன்னைக்கு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள், இன்னைக்கு கர்த்தர் செய்கிற காரியத்தை பாருங்கள். இப்போ வாசிக்க போகிறோம் சங்கீத புஸ்தகம் 35ஆம் சங்கீதம் 22லேருந்து 26. சங்கீதக்காரர் சொல்கிறாரு, வாசிங்க. என் தேவனே, பக்கம் 691 பக்கம். கர்த்தாவே, மௌனமே இராதையும், ஆண்டவரே எனக்கு தூரமாக ஆகாதையும், என் தேவனே என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்ய வாரும், என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படி என்னை நியாய விசாரியும். என்ன குறித்து சத்துருவை என்ன பண்ணக்கூடாது? மகிழ்ந்து இருக்கக்கூடாது, மகிழ ஒட்டாதீரோ. இதுதான் நான் எதிர்பார்த்தது, ஆஹா ஹா அப்படின்னு சொன்ன அந்த சத்துரு இருக்கான் பாருங்க, அவனை பாருங்க. தாவீது சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆண்டவரே என் வழக்கை விசாரிக்க நீ என்ன பண்ணுங்கன்னா எழுந்து வாரும். அல்லேலூயா. எப்படா இவன் விழுவான், எப்போதான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் இவன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எப்போ உன் குடும்பம் அழியும், எப்போ உன்னுடைய பிஸ்னஸ் நிர்மூலமாகும், எப்போ நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போவீங்கன்னு சொல்லி ஆஹா அப்படின்னு வாயை திறந்து சத்துரு விழுங்கிறதுக்காக போர் செய்து போராடி கொண்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறாரு, தாவீதோட வழக்கை விசாரித்த தேவன் உன்னுடைய வழக்கை விசாரிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சரி, மனிதனுக்கும் ஏற்படுகிற அந்த வழக்கில் கர்த்தர் தான் நியாயம் செய்வார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். கவனமாக கேளுங்க. ஏன் இந்த தாவீது இப்படி சொன்னாருன்னு நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் தேவனுடையவராய் வாழ விரும்பின மனுஷனுக்கு இருக்கிற வழக்கை தேவன் தான் பார்ப்பார். முதலாவது, உன் வழக்கை மனுஷங்கிட்ட கொண்டு போகவே போகாது. உன் வழக்கை யார்கிட்ட கொண்டு போகக்கூடாது? உன் பிரச்சனை எங்கே கொண்டு போகக்கூடாது? மனுஷங்கிட்ட கொண்டு போகக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. குடும்ப சண்டை வந்தோன்னா அவங்கள கூப்பிட்டு பேசலாமா, இவங்கள கூப்பிட்டு பேசலாமா? இவங்கள கூப்பிட்டா இவங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ மனுஷங்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? கவனமாக கேட்கணும். உன் வழக்கை கொண்டு போகவே கூடாது. இவரை வச்சு பேசி முடிச்சிடலாம், அவரை வச்சு பேசி முடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் உண்மையிலே கர்த்தரை நம்புவீங்கன்னா, உண்மையிலே ஏசப்பாவை தான் நீங்கள் ஆராதிக்கிறீங்கன்னா, உன் வழக்கை அந்த எஜமானிடத்தில் கொண்டு போய் அவர் சமர்ப்பிக்கணும், அவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே பணத்தை வாங்கி பேசுகிறதெல்லாம் நிறைய இருக்குது இன்றைக்கி. என்னது, நீங்கள் தப்பே செஞ்சுருந்தா கூட பணத்தை கொடுத்து தப்பு இல்லைன்னு மறைக்கிற கூட்டம் உங்களுக்கு எதிராக அப்படி வழக்காடுறவங்களாம் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் பணத்துக்கெல்லாம் மயங்கிறதே ஒன்றும் இல்லை. நம்ம ஆண்டவர் எதுக்குமே மயங்க மாட்டார். கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் படுப்பார், கரெக்டாக நியாயம் செய்கிற தேவன். அல்லேலூயா. இப்போது ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 35லேருந்து 39 வரைக்கும் எடுங்க. பக்கம் 377 பக்கம், 377 பக்கம். 1 சாமுவேல் 25 35லேருந்து 39 வரைக்கும் எடுத்து வாசிக்கட்டும்.
ஆ 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 அறிவித்தால் ஆ ஆ ஆ அடுத்தது கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஆ ஆ 39 வசனம் சொல்லுது, நாபால் செத்து போனான் என்று கேட்டபோது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியாளை பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இந்த வழக்கை யார் எடுத்து விசாரிக்கிறா? கர்த்தர் எடுத்து விசாரிச்சபடியாலே, கர்த்தர் எனக்காக வழக்காடினபடியாலே அவன் தாவீது சொல்றான், என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இங்கே ஒரு சம்பவம் என்ன நடக்குதுன்னா, தாவீது காட்டில் ஒரு கூட்டத்தோடு இருக்கிறான். இப்போ பக்கத்தில் ஒரு ஆடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு நல்ல செழிப்பான ஒரு ஒரு பணக்காரனாக இருக்கிறான் ஒரு மனுஷன். இப்போ தாவீது அனுப்புகிறான். அவன் ராஜாவானா கூட என்ன இல்லைன்னா பயம், பிரச்சனை, போராட்டம் அதிகம். கவனமாக கேளுங்க. இப்போ தாவீது தான் வாலிபர்களை அனுப்புகிறான். எங்கே அனுப்புகிறான்? நாபால் கிட்ட அனுப்புகிறான். நான் இப்போ வந்து காட்டில் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டு நானும் என் வாலிபர்களும் இருக்கிறோம், தயவுசெய்து நீ நல்லா இருக்கிற, நான் ராஜாவாக உட்கார்ந்தவனும் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த நாபால் சொல்லுவான், நீ தாவீது யார்? அவனுக்கு எதுக்கு நான் செய்யணும்? அவனை பெரிய கொம்பா? இப்படின்னு பேசிட்ட உடனே எதுவுமே தரல, தாவீதுக்கு எதுவுமே தரல. இப்போ தாவீதோடைய வாலிபர்கள் வந்து சொல்லும்போது தாவீது என்ன பண்ணிட்டான்னா, அவனோட ஒன்று கூட உயிரோடு இருக்கக்கூடாது சொல்லி எதிர்த்து சண்டைக்கு போகிறான். எதிர்த்து என்ன பண்ணுறான்? சண்டைக்கு போகிறான். அடுத்த ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜான்னு அறிமுகப்பட்டவன், இப்போ சூழ்நிலை சரியில்லை, அவன் காட்டில் போய் வாழ்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டான். போகும் பொழுது இந்த விஷயத்தை வந்து நாபாலினுடைய மனைவி அபிகால் கேள்விப்பட்ட உடனே, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, காலையிலே அப்பம் சுட்டு திராட்சை ரசம் எடுத்துட்டு தாவீது வர்றதுக்கு முன்னாடியே போய் தடுத்துட்டான். நீ ராஜாவா அபிஷேகம் பண்ண போறீர், ஒருவனுடைய ரத்த பலி கீழே ரத்தம் சிந்தக்கூடாது, இது தேவனுக்கு பிரியமாக இருக்காது, என் வீட்டுக்காரர் ஏதோ புத்தி கெட்டு போய் பேசிட்டாரு, ஏதோ தப்பாக பேசிட்டார், தப்பாக பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நல்லா சமாதானம் பண்ணிவிட்டு தாவீதை திருப்பி அனுப்பிச்சிட்டு இவன் மனைவி வீட்டுக்கு வந்துட்டான். நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே கேளுங்க. இப்போ தாவீது யுத்தம் பண்ண போயிருந்தானா ரத்தத்தை சிந்திருப்பான், அவனை எப்படியாவது கொன்று போட்டிருப்பான். நாபால ஒரு ரத்த பலிகாரனாகவே அவன் மாறி இருப்பான். கடைசி வரைக்கும் ஒருவனுடைய ரத்தம் பூமியில் சிந்தப்படும் பொழுது அந்த ரத்தத்துக்கு தேவனிடத்தில் நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிங்க ஆண்டோட பிள்ளைய. இப்போ இவன் போய் யுத்தம் பண்ண வேலை கம்மன் போயிட்டான். 10 நாளைக்கு ஏறக்குறைய 10 நாளைக்கு பின்பு நாபால் செத்தே போயிட்டான். இப்போ தாவீது அந்த செய்தியை கேட்ட உடனே, நல்ல வேலை நான் போய் அவனை கொன்று அந்த இரத்த பலி நான் சுமக்காதபடி என் வழக்கை தேவனே விசாரித்தார், தேவனே நியாயம் தீர்த்தார், நியாயம் தீர்த்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னான். ஒருவேளை நாபால் இந்த செய்தியை கேட்ட உடனே மனம் திரும்பி இருப்பானா, அவன் ஜீவன் பிழைச்சிருக்கும், சமாதானமாக போயிருக்கான். ஆண்டவருடைய பிள்ளையே நல்லா கேளுங்க. ஒருத்தனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்க அந்த வழக்கை வந்து அப்படியே மாற்றணும், மறுவாழ்வு கொடுக்கணும்னா ஒரு மனுஷன் யாராக இருந்தாலும் அவன் மனம் திரும்ப வேண்டும். என்ன வேணும்? இவன் நாபால் மனம் திரும்பி இருந்தானா கர்த்தர் அவன் ஜீவனை வாதிச்சிருக்க மாட்டார், அவன் செத்து போயிருக்க மாட்டான். ஏன்னா தான் அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாக எவன் பேசினாலும் எவன் எழும்பினாலும் கர்த்தர் தான் அவனோட வழக்காடுவார். அந்த மனுஷன் வழக்காட மாட்டான், கர்த்தர் தான் அவனோட வழக்காடுவார். நான் விளையாட்டுக்கு சொல்ல ஆண்டோட பிள்ளையே, இது எதுக்கு தாவீதுக்காக கர்த்தர் வழக்காடணும்? நான் கேட்குறேன், தாவீதுக்காக எதுக்கு கர்த்தர் அவங்ககிட்ட பேசணும்? ஏன்னா தாவீது மேலே கர்த்தர் ராஜரிக அபிஷேகத்தை கொடுத்தான்.
அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாக யார் ஒருவர் பேசினாலும், யார் ஒருவர் திட்டம் போட்டாலும், கர்த்தர் அவனோட வழக்காட ஆரம்பிப்பார். கர்த்தர் அவனோட யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். அது நிச்சயமாக உன் கண்கள் காணும். நீ கர்த்தருக்கு மகிமை செலுத்த ஆரம்பிப்ப. அல்லேலூயா. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. உன்மேல் அபிஷேகம் இருக்கா? உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா? நீ வழக்காடாத. உனக்காக கர்த்தர் அந்த மனிதனோட வழக்காடுவார். உனக்காக கர்த்தர் அந்த மனிதனோட யுத்தம் பண்ணுவார். நீ பெற்றிருக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்டது மகன், விலையேறப்பட்டது மகளே. ஹல்லேலூயா. நீ சும்மா இருந்தா போதும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ எப்படி இருக்கணுமா? நீ எப்படி இருக்கணுமா? உங்கள் வழக்க பார்த்து சொல்லுங்க. உங்கள் வழக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவள், நீ அழைக்கப்பட்டவன். கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. முதல்ல மனிதனுக்கு மனிதனுக்கு உண்டாகிற வழக்க யார் தீர்ப்பானா? கர்த்தர் தான் தீர்ப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என் வழக்கை நீங்கள் தீர்க்க உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு அது நடக்கட்டும். எப்படி தாவீதோட வழக்க அழகாக சொல்லுது. நாபால் செத்து போனான் என்று தாவீது கேட்டபோது, என் நிந்தையின் வழக்க நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியான பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஆமென். அப்போ தான் ஆண்டவருடைய பிள்ளை நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க. நீ யார் இடத்துலையும் பின்னாடியும் பேச வேணாம், முன்னாடியும் பேச வேணாம். கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். இதுதான் தாவீது. அவன் விட்டுட்டான். ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு பயங்கரமாக இருந்தது. கர்த்தரே செஞ்சார். அல்லேலூயா. இதுதான் முதல்ல. ரெண்டாவது ஆண்டவருடைய பிள்ளையே அது ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதே தானியல் புஸ்தகம், அதே மனிதனுக்கு மனிதன் உண்டான வழக்கு 6ஆம் அதிகாரத்தில் 11லேருந்து 16 வரைக்கும் எடுத்து வாசி. பக்கம் 1036 பக்கம். அந்த மனுஷர் கூட்டங்கூடி கண்டார்கள். 30 நாள் வரைக்கும் உறுதியாக்கப்பட்ட ஒரு காரிய பத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்ட ஒரு காரிய வழக்கு பாருங்க, ராஜாவே பத்திரத்தில் ஒரு கையெழுத்து போட்டார். நல்லா கவனமாக புரிஞ்சுக்கிங்க. ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன். யாராவது வந்து கையெழுத்து போனால் துத்துன்னு எல்லாத்துலேயும் கையெழுத்து போடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் போட்டு மாட்டிக்கிறாங்க. நிறைய கேஸ் அப்படி தான். ஜாமீன் நின்ன கேஸெல்லாம் இன்றைக்கி நிறைய லோ அலையிறாங்க. ஆனால் தான் என்கிட்ட வந்தால் நான் யாருக்கும் நான் ஜாமீனும் நிற்க மாட்டேன், நான் ஜாமீனும் போட மாட்டேன். இந்த ஜாமீன் கேஸே வேணாம். ஆண்டவருடைய பிள்ளை, இன்றைக்கி இந்த வழக்கு கர்த்தர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். என்னன்னா, ராஜா கிட்ட பேசி தானியலுக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கையெழுத்து போட்டாங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன், மனசார நான் இன்றைக்கி சொல்கிறேன், நிறைய பேரோட குடும்பம் இன்றைக்கி இந்த மாதிரி தான் ஓஹோ ஆஹான்னு பேசும்போது என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? கையெழுத்தை போட்டு குத்துடுறாங்க. ஜாமீன் நின்று அவன் வாங்கினவன் துண்டு ஓடி போயிடுறான், வாங்கினவன் ஜல்ஸாயிடுறான். எவன் ஒருத்தன் ஜாமீன் போட்டான் அவனை வந்து கழுத்தை பிடிச்சிடுறாங்க. இப்போ நடக்கிற விஷயம்,
இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. மாமான்னு பேசினான்னு போட்டேன், மச்சான்னு சொன்னான்னு ஜாமீன் நின்னேன், அத்தைன்னு சொன்னான்னு வந்தான் சொந்தக்காரனே நினச்சேன். இன்னைக்கு அவனே எனக்கு இப்படி என்ன லோ நடை விடுவான் நான் நினைக்கலையே. ஆண்டவருடைய பிள்ளையே, ஜாக்கிரதையா ஞானமா. ராஜாவே கவுந்துட்டான். யாரு? பாபிலோன் ராஜாவே கவுந்துட்டான். இப்போ கையெழுத்து போட்டான். இப்போ அவனாலேயே என்ன பண்ண முடியல, தானியேலை காப்பாற்றவே முடியல. இந்த மனுஷன் தந்திரத்தினாலே என்ன பண்ணிடுறாங்க, தானியேலை கவுக்க பார்க்குறாங்க. இப்போ ராஜாவோட இருதயம் என்ன ஆயிடுச்சுன்னா, மன சஞ்சலித்து மன வேதனையில் அவர் உட்கார்ந்து கொஞ்சம் அப்படியே வேதனையோடு அழுகுறார். ஐயோ ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே. அதுக்கு தான் ஒரு காரியத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி நீ யோசிக்கணும். எத்தனை வாட்டி யோசிக்கணும்? போடலாமா, இதில் தலையிடலாமா, வேண்டாமா, கர்த்தர் உத்தரவு கொடுக்குறாரா இல்லை கர்த்தர் வேணான்னு சொல்கிறாரா, யோசிச்சு தான் கையெழுத்தே நீங்கள் போடணும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எல்லாம் அவசரப்படுத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த பேங்க்கார லோன்லாம் வாங்கிட்டேன்னு வச்சிங்களேன், சீக்கிரம் போடுங்க சார், டைம் 2 மணிக்குள்ளே அது க்ளோஸ் பண்ண போகிறாங்க, போடுங்க சார்னா 10 பக்கத்தில் கையெழுத்து வாங்கிடுவாங்க. 20 பக்கத்தில் ஒரு புக்கு இவ்வளோ பெருசாக வச்சு, இவ்வளோ பெரிய புக்கில் 1000 கையெழுத்து சரிஸ்கர் இவர் குஜாலத்தில் போட்டுருவார், பணம் வர ஆசையில் போட்டுருவார். ஆனால் 1 மாதம் ஆகும், 2 மாதம் ஆகும், 3 மாதம் ஆகும். அதுக்கு அப்புறம் இருக்கிற டென்ஷன் இருக்குது பாருங்கள். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளையே யோசித்து. நான் எப்போவுமே கடனில் இருக்கிறவங்களாம் மாட்டிக்கணும். நான் ஒன்று சொல்கிறது ஒன்று தான், உனக்கு வருமானம் எவ்வளோ, கடன் வாங்காமல் இந்த உலகத்தில் கடைசியில் என்ன பண்ண முடியல, வாழவே முடியல. வாழ்க்கை வாழவே அப்படி தேவைகள் அதிகம், பொருளாதார தேவைகள்லாம் உயர்ந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கடன் வாங்குகிற சூழ்நிலை வந்துருச்சுன்னா கூட உனக்கு 10,000 ரூபா வருமானம் தான், 2,000 ரூபா கட்டுறது அளவுக்கு நீ கடன் வாங்கலாம். புரியுதுங்களா? நான் 10,000 ரூபா வருமானம் இருந்து நான் 20,000 ரூபாய்க்கு கடன் வாங்கிட்டா நீ கடன்லேயே முழுக வேண்டியது தான் நிலைமை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதனால் ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை வாழணும். இப்போ இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக நல்லா கவனமாக கேளுங்க. ராஜா கிட்ட போது ராஜாவால் ஒன்றுமே பண்ண முடியல. என்ன முடியலன்னா, அவர் கையெழுத்து போட்டது தான், முத்திரை போட்டது தான், யாராலையும் மாற்றவே முடியாது. இப்போ ராஜா சொல்கிறார், என்னால் முடியாது தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் தான் இந்த பிரச்சனையிலேருந்து உன்னை காப்பாற்ற முடியும். நீ ஆராதிக்கிற தேவன் தான் உன் உயிரை திரும்ப கொண்டு வர முடியும். நான் மனுஷன், அந்த மனுஷன் உன்னோட வழக்காடி என்னிடத்தில் வரும்போது நான் கைவிரிக்கப்பட்டேன். ஆனால் உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த வழக்கை கர்த்தர் எடுப்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருந்தோம் என்னால் ஒன்றும் செய்ய முடியல. தானியேல் கை விரிச்சிட்டார். அந்த பாபிலோன் ராஜா என்ன பண்ணிட்டாரு, இதுதான் உண்மை, நான் இன்னைக்கு சொல்கிறேன், இதுதான் உண்மை. மனுஷன் கை விரிச்சிடலாங்க, உங்களை காப்பாற்ற முடியாமல் அவர் அங்கே விட்டுடலாம். ஆனால் உண்மையாக நீ ஆண்டவர் ஆராதிப்பீங்கன்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் அந்த மனுஷன் கையில் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். அந்த வழக்கை விசாரித்து உன்னை தப்புவிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? மனுஷனுக்கு பவர் இருந்தாலும் விட்டுருவான், காப்பாற்ற மாட்டான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், மனுஷன் பவர் இருந்து விட்டாலும் உன்னதமான தேவன், உண்மையாக ஆராதிக்கிற உன்னை அந்த மனுஷன் கையிலிருந்து அந்த வழக்கை எடுத்து உன்னை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், அப்படியாப்பட்ட தேவன் ஒருவரே, அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. தானியேலை தப்புவிச்ச கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, உன் வழக்கிலேருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன், அந்த மனுஷன் கையிலேருந்து நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், அந்த மனுஷன் கையில் சிக்கிக்கொண்ட உன்னை நான் தூக்கி எடுப்பேன், நான் உன்னை மறுபடியும் அதே ஸ்தானத்துக்கு மேலே நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் விளையாட்டுக்கு சொல்ல, இந்த இவ்வளோ உயிர் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேலையில் இருக்கிற போறாம. எதில் இருக்கிற போறாம? இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தானியேல் நம்மளோட மேல் பதவிக்கு வந்துட்டான், மேல் வேலைக்கு வந்துட்டான், நான் இப்போ கீழே போயிட்டு இருக்கேன்னு சொல்லி தான் இவனை எப்படியாவது கொன்று நம்ம அந்த பதவிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தானியேலை கர்த்தர் விடலை, அதே சத்துருக்கு மேலே கர்த்தர் அவனை உயர்த்தினார்.
அதே தேவன் தான் உனக்காக மனிதனோட வழக்காடி அந்த சத்துரு பார்க்கிற அளவுக்கு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பது சத்துருக்கள் அறிந்து கொள்கிற அளவுக்கு கர்த்தர் இன்னும் ஒரு படி உன்னை உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும்? என் வழக்கு அவர் பார்க்கணுன்னா, விசாரிக்கணும்னா, நான் தேவனுக்கு பயந்தவனும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனும் இருக்கணும். இது முதல் பாயிண்ட். மனிதனுக்கு மனிதன் உண்டான வழக்கில் தேவன் விடுவிக்கிற முதல் காரியம். இப்போ ரெண்டாவதுக்கு பிசாசுக்கும் மனிதனுக்கு இருக்கிற ஒரு வழக்கு. யார் யாருக்கு? பிசாசுக்கும் மனிதனுக்கும் வழக்கு இருக்கா பாஸ்டர்னா கண்டிப்பாக அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆமாம், எடுத்துக்கொள்வோம். அது ரெண்டாவது பாயிண்டில் நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம். யோபு புஸ்தகத்தை முதல்ல பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்தில் 1-10. யோபு 2ஆம் அதிகாரம் 1-10, பக்கம் 635 பக்கம். யார் வந்து நிற்கிறான்? பின்னொரு நாளிலே தேவனுடைய சந்நிதியில் யார் வந்து நிற்கிறான்னு போட்டுக்கு. பின்னொரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவில் எங்க வந்து நிற்கிறான்? பிதாவின் இடத்துல அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். நீ எங்க இருந்துப்பா வரேன்னு கேட்கிறாரு. நான் பூமி எங்கும் உலாவி அதுல சுத்தி திரியிறேன்னு சொன்னா ஒருத்தனும் இல்லை. சாத்தான் கர்த்தருக்கு தோலுக்கு பதிலாக தோலும். உன் கையை நீட்டி அவ எலும்பையும் தொடுவீரானால் பிராணன் மாத்திரம். அப்பொழுது சாத்தான் இப்போதமா அது ஓகே. இது இப்போ இதோட விளக்கத்தை நான் சொல்கிறேன். இது பிசாசுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற ஒரு போராட்டமான ஒரு வழக்கு. இப்போது இந்த பூமியில் பிசாசு சுற்றி பார்த்துட்டு வரான். யோபு பற்றி ஆண்டவர் இடத்துல வந்து குறை சொல்கிறான். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என் தாசன், அவன் உத்தமும் உண்மையுமா இருக்கிறான், சாட்சி கொடுக்குறாங்க. நீர் அவனை ஆசீர்வதிக்கிறதுனால, உங்கள் கையை வச்சு அவன் குடும்பத்தை மூடுறதுனால, உங்கள் பொருளெல்லாம் அவனை நீ காத்து ஆசீர்வதிக்கிறதுனால என்ன பண்ணுறான்? உண்மை உத்தமமாக இருக்கிறான். உங்கள் கையை கொஞ்சம் இடம் நான் பார்க்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறானா உத்தமமாக இருக்கிறானா. ஒன்று தெரிஞ்சுக்க ஆண்டவருடைய பிள்ளையே, இது எல்லாருக்கும் வர ஒரு பெரிய ஒரு வழக்கு சோதனை தான். அவன் உரிமை எடுப்பதற்காக, அதாவது உன்னுடைய சரீரத்தின் மேலே ஒரு உரிமை எடுக்க, உன் ஆத்மா மேலே உரிமை எடுக்க, அவன் உன்னை தேவனை உண்மையிலிருந்து பிரிக்கிறதுக்காக உன்னோடு கூட போராடுவான். நீ தேவனுக்கு உண்மையாக இருக்கக்கூடாது, தேவனுக்கு நீ உத்தமமாக இருக்கக்கூடாது, தேவனுக்கு நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை கொடுக்குறவன் தான் சாத்தான். யார் இடத்துல? நம்மிடத்துல. இந்த உரிமையை அவன் எடுக்கிறானா, அதில் நம்ம எப்படி நிற்கணும்னா ஸ்ட்ராங்காக நிற்கணும். யாருக்கு ஸ்ட்ராங்காக நிற்கணும்? தேவன் பட்சத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும். அவன் அப்படியே ஆசை காட்டுறான், அவன் அப்படியே இழுக்கிறான், நீ உடனே இழுப்புக்கெல்லாம் ஓடக்கூடாது. எப்படி ஓடக்கூடாது? அவன் அப்படி போட்டு அப்படி இழுக்க கண்ணில் காட்டி வா அப்படி இழுத்தா உடனே அந்த பக்கம் ஓடுறதெல்லாம் இருக்கக்கூடாது. நின்னா கர்த்தர் பட்சத்தில் நில், இருந்தால் கர்த்தருக்காக உண்மையாக இரு, வாழ்ந்தா அவருக்காக சாட்சியாக நில். அப்படி இருக்கும் பொழுது சாத்தானுடைய வழக்கை கர்த்தர் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிருவான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதுதான் 1 பேதுரு 5:8-9 பார்த்தீங்கன்னா தெரியும். கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சத்துரு பிசாசு என்ன பண்ணலாம்? எவனை விழுங்கலாமோ என்று அழகாக அந்த வசனுக்கு 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 8-9 வாசனை. எவனை விழுங்கலாம், எவனை வந்து பிடிக்கலாம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். அவனுக்கு என்ன சொல்றாரு? எல்லாரும் சொல்லுங்க. அவனுக்கு எப்படி நிற்கணுமா?
இருமா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து, இந்த பக்கத்தில் பார்த்து சொல்லுமா. பிசாசுக்கு எதிர்த்து. என்ன யோசிக்கிறீங்க? எதில் எதிர்க்கணும்? எதுக்கு வாடா போய் கூத்தடிக்கலாம், ஜிங்சாக் அப்படியே போயிட வேண்டியதான். இது எதிர்க்கிறதா அவனோட ஒத்து போகிறதா? அப்படியா அப்படியா, அவன் அப்படி தான் உனக்கிட்ட பேசுவான். அப்படியா அப்படித்தான், உடனே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுவான். இதுதான் மனுஷனுக்கும் பிசாசுக்கும் இருக்கிற வழக்கு, போராட்டம். அவன் கையில் நீ சிக்கிட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. கர்த்தர் கொஞ்சம் தான் விட்டு கொடுத்தார் யோபுவை. போட்டாம் பாருங்க, போடு, வீடு இடிஞ்சு விழுது, சொத்து வருமானம் போகுது, பிள்ளைங்க செத்து போகிறாங்க, கடைசியில் ஓடு எடுத்து சொறிகிறான். எப்படி மாட்டினான் பாருங்க அவன் கையில் பிசாசு. கொஞ்சமாக விட்டான், கர்த்தர் உன்னை விடாமல் கொஞ்சம் இழுத்து பிடிச்சின்னுக்கிறார். அதனால தான் கொஞ்சமாக மாடி முழிக்கிறார். ஃபுல்லாக விட்டுருந்தாருன்னா உன் நிலமை ஐயோ. நம்ம நிலமை எப்படி? நம்மளுடைய நிலமை எப்படி? ஏதோ கொஞ்சம் இழுக்கிறார், அப்படி கையை பிடிச்சிருக்கிறார். அவன் அந்த பக்கம் இழுக்கிறான், இவர் இந்த பக்கம் இழுக்கிறார். அதனால் கொஞ்சம் கஷ்டம் வருது, கொஞ்சம் கர்த்தர் கிருபை காப்பாற்றுறாரு. இப்போ ஃபுல்லாக அவன் பக்கம் நீ போயிட்டீங்கன்னா, ஃபுல்லாக அவன் இழுப்புற இழுப்புக்கெல்லாம் உன்னை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா உன் நிலமை ஐயோ. நம்ம நிலமை எப்படியா? ஐயோ. அதனால தான் அட சொன்னார், பேதுருக்கிட்ட மூலமாக சொல்லும்போது சொல்கிறாரு, அவனுக்கு நீ என்ன பண்ண? எதிர்த்து நில்லு, எதிர்த்து நில்லு. இப்போது யோசேப்பை அழகாக அந்த ஒரு பொம்பளை, ஒரு லேடி வாலிப பண்ண தப்பு பண்ண கூப்பிட்றா. உடனே அவன் போய் அங்கே போய் அந்த பொண்ணுக்கு நான் சுவிசேஷம் சொல்லி மாற்றணும், ஐயோ ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு சொல்லலை. அந்த இடத்த விட்டு எதிர்த்து ஓடையான்ட்டான். ஒத்து போல பாவம் செய்கிறதுக்கு அவன் என்ன பண்ணல, பாவம் செய்துக்கு ஒத்து போனான யோசேப்பு. அந்த இடத்துலையே அவன் இல்லை. நீ இடத்துல நின்னா இருக்கிற குட்டி பிசாசெல்லாம் உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் உண்மை. என்னது? அப்படியே பிடிச்சிச்சுன்னா அவன் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை எப்படி ஆகிடும்னா அதிக கேடுள்ளதாக மாறிடும். அல்லேலூயா. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், எதிர்த்து நிற்க ஆரம்பி. இனிமேல் நீ பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது? ஒத்து போகக்கூடாது. அவன் கூப்பிட்றதுக்கெல்லாம், அவன் செய்ய சொல்கிற பாவத்துக்கெல்லாம், அவன் 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 பண்ண சொல்கிற எல்லா தப்புக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு நாளும் இடம் கொடுக்கவே கூடாது. நீ இடம் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் நல்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவன் உன்னை விழுங்க பார்க்குவான், அவன் உன்னை விழுங்கி விடுவான். நீ அதுக்கப்புறம் எழும்பி வர ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதிர்க்கிறவன் கூட கர்த்தர் பக்க பலமாக துணையாக இருப்பார். யார் கூட இருக்கிறார் கர்த்தர் இந்த வழக்கை விசாரிக்க? யார் ஒருவன் பிசாசுக்கு இடம் கொடுக்காம எதிர்த்து நிற்கிறானோ அவன் பட்சத்தில் கர்த்தர் என்றைக்குமே இருப்பார். என்றென்றைக்கும் அவர் வீட்டு இருக்கிற ராஜாவாக இருப்பார். ஒரு நாள் அவனை விட்டு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா, ஆமென். அதான் 1 புஸ்தகத்தில் 21 அதிகாரத்தில் அப்படி தான் தாவீதே என்ன பண்ணிட்டான்? விழுந்து போயிட்டான். எப்படி விழுந்து போயிட்டான்னா, இஸ்ரவேல் ஜனத்தை தொகையிடும்படி 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. 21:1 21 24 இல்லைப்பா, 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி தாவீதை அவனுடைய வேலையை என்ன தெரியுமா? ஏவுவான். பண்ணு போ. என்ன பண்ணுவான்? அவன் செய்யலாம் எடுத்து கொடுக்க மாட்டான். ஏவர் தான் வேலை. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும், ஏவனா இவன் எங்கே போச்சு உனக்கு புத்தின்னு கேட்பார் ஆண்டவர். அவன் போய் அவன் ஏவியும் விட்டுருவான். கர்த்தர் இடத்துல போய் நின்று அவன் பேசுவான், நான் தான் ஏவி விட்டேன், உங்கள் பிள்ளைக்கு எங்கே போயிடுச்சுங்க புத்தி? உங்களை தானே ஆராதிக்கிறாங்க, உங்களை தானே நம்புகிறாங்க, உங்களை தானே விசுவாசிக்கிறாங்க. நான் ஏவனா இவன் ஏன் செய்யணும்? இவன் என்ன பண்ணிட்டான்? செஞ்சிட்டான். ஏவி விடுறதுனால அந்த ஏவுதலுக்கு விட்டு கொடுத்துட்டு அவன் அப்படியே இஸ்ரவேலுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டான். பாவம் செஞ்சதன் விளைவாக கர்த்தர் 3 காரியத்தை வைக்கிறார். என்னென்ன வைக்கிறார்னா, நான் உன்னை சத்ரு 7 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் உன்னை உன் சத்ருவின் கையில் கொடுக்குவா, இல்லை நான் உன்னை என்ன பண்ணுறது, வாதையினால் வாதிக்கவா, அப்படியே இன்னும் 3 காரியத்தை கர்த்தர் சொல்லுவார். உடனே அவன் சொன்னான், ஐயோ ஆண்டவரே,
சத்துருவின் கையில் மட்டும் கொடுக்காதீங்க. உண்மையிலே சொல்ல, நான் உங்கள் கையில் விழுந்துடுறேன் சொல்லி அப்படியே ஆண்டவர் கையில் விழுந்துருவான். இன்றைக்கி நான் சொல்கிற ஒன்றே ஒன்று, தேவனுடைய பிள்ளைகளை கவனமாக தாழ்மையாக அன்பாக உங்ககிட்ட கேட்குறேன். நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா, கர்த்தர் உங்கள் கூட இருந்து யுத்தம் பண்ணணும்னா, அவன் ஏவுற தப்புக்கெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா துணையாக நிற்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். துணையாகவே என்ன பண்ணக்கூடாது, அட பார்த்து சொல்லுங்க. அதாவது உங்களை ஏற்றி விடுறதுக்கு 1000 பேர் இருப்பான், காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் இருக்க மாட்டான். இதுதான் அந்த உலகம். ஆனால் உன்னை காப்பாற்றுறது கர்த்தர் இருப்பார். நீ அவனுக்கு எதிர்த்து நின்னா போதும், நீ அவனுக்கு எதிர்த்து நின்னா போதும். அந்த மனுஷனுக்கு இல்லை, அந்த சாத்தானுக்கு எதிர்த்து நில்லு. கர்த்தர் உன்னோட கூட பராக்கிரமசாலியா உன் அருகில் கர்த்தர் நின்று உனக்காக யுத்தம் பண்ணி இந்த வழக்கில் உனக்காக ஜெயம் எடுப்பார். கர்த்தர் உனக்காக ஜெயம் எடுப்பார். இதுதான் சத்தியம் ஆண்டவருடைய பிள்ளைய. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏற்றி விடுறதுல குறையே இல்லை, ஏற்றி விடுறதுல குறை இல்லை. ஏற்றி விடுற மனுஷன் அதிகமாக தான் இருப்பான். உன்னை ஏற்றி விட்டு குளிர்காயத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அது சொந்தக்காரங்க எஸ்ட்ரீம் பிசாசு அவங்களுக்குள்ள பூந்து அவன் உங்களுக்குள்ளே அப்படி ஏற்றி நீ என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமாக எதுக்குமே ஒத்து போகக்கூடாது, ஜிங்சாக் அடிக்கவே கூடாது, எதிர்த்து நின்றுக்கணும். சில பேர் பணம் கொடுத்தவனா அப்படி ஜிங்சாக் பணத்தில் மயங்கி விழுந்துருவாங்க. நிறைய பேர் ஆசை, உலக ஆசையில் மயங்கி என்ன பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் நீ எதிர்த்து நின்னீங்கன்னா கர்த்தர் உன் வழக்க விசாரிக்க அவர் உண்மை உள்ளவராக என்றைக்குமே இருப்பான். முதல்ல மனுஷன் வழக்கு, ரெண்டாவது பிசாசுக்கு மனுஷனுக்கு வழக்கு, இப்போ தேவனுக்கும் நமக்கும் ஒரு வழக்கு இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தெரியும்? தேவனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்குது. தெரியுமா தெரியாதா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு தயவுசெய்து கவனமாக கேளுங்க. இது ரொம்ப முக்கியமான கடைசி பாயிண்ட்டு. பிசாசையும் ஜெயிச்சிடலாம், மனுஷனையும் ஜெயிச்சிடலாம். ஆனால் தேவனோடு ஒருத்தன் எதிர்த்து நின்று என்ன பண்ண முடியாதுன்னா ஜெயிக்க முடியாது. தெரியுமா? பைபிள் அதை எடுத்துங்க, வாசிங்க. அதனால தான் முடிக்கிறேன். இது பாயிண்ட்டை முடிச்சுட்டு நான் விடுதலைக்காக ஜெபிக்க போகிறேன். 3வது பாயிண்ட்டு எடுத்து வாசிக்கப்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 22லேருந்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 800, பைபிள் தரங்க, 849ஆம் பக்கம் 22லேருந்து 28 வரைக்கும். ஆனாலும் யாக்கோபே, நல்ல கவனமாக கேளுங்க. ஆனாலும் யாக்கோபு, நீ என்னை நோக்கி என்ன பண்ணல, கூப்பிடல. என்னை குறித்து அவ்வளோ சலிப்பு உனக்கு வந்துடுச்சு. என் ஆடுகளை நீ பலியாக எனக்கு செலுத்தலை. உன் பலியால் நீ என்னை என்ன பண்ணல, கனம் பண்ணவும் இல்லை. நான் உன்னை சங்கடப்படுத்தலை, நான் உன்னை வருத்தப்படுத்தலை, நான் எதுவுமே உன்னை செய்யாமல் இருந்தேன். உன் பாவத்தினாலேயே என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமத்தினாலேயே என்னை வருத்தப்படுத்தின நானே பாருங்க, நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி நினைப்பூட்டு நீ நீதிமானா விளங்கும்படி உன் காரியத்தை சொல்லு. உன் ஆதி தகப்பன் பாவம் செஞ்சான். இது எப்படி மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற பாருங்க, அது அழகா சொல்றாரு. நாம் ஒருவரோடு ஒருவர் எனக்கு நினைப்பூட்டு. யார் வழக்கு? ஆண்டவருக்கும் உனக்கும் நினைப்பு பாரு. ஆண்டவர் கேட்குறார், நீ என்ன ஆடு பலி செலுத்தலை, காணிக்க பலி செலுத்தலை, தூப பலி செலுத்தலை, நீ என்னை நோக்கி கூப்பிடலை. இதெல்லாம் விட உன் பாவங்கள் என்னை சங்கடப்படுத்தியது. ஆண்டவர் சொல்றார், உன் பாவம் தான் என்னை என்ன பண்ணுச்சு. ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரே வாழ்க்கை வாழ்ந்தா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இல்லை ஒன்று பரிசுத்தமாக இருக்கு, இல்லை
அசுத்தமாயிரு. இப்படி ஒன்று அனலாக இரு, இல்லை இப்படி ரெட்டை வேஷம் போட்டு இந்த பூமியில் யாரை ஏமாற்றி வாழ போகிறோம்? நான் கேட்குறேன். தேவனோடு வழக்காட, தேவனோடு எதிர்த்து நிற்க மனுஷனால் முடியுமா? மனுஷனால் கூடுமா? அவர் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து நிறுத்தினார்னா, ஆண்டவரே நான் உங்களுக்கு அதை செஞ்சேன், ஆண்டவரே நான் உங்களுக்கு இதை பண்ணேன், ஆண்டவரே நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணலாம் எடுத்து வந்து நிறுத்துவார். நீ ஏன் இந்த பாவம் பண்ண? நீ ஏன் இந்த தப்பு பண்ண? நீ பண்ணதுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டா ஈடாகுமா? உன் மனம் திரும்பி நீதிமானா மாறு. அல்லேலூயா. உன் ஆதி தகப்பன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நீ ஒத்து போகிறவன் அல்ல, நீ பரிசுத்தமாய் நீதிமானாய் வேறு பிரிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நீ காணிக்கை செலுத்தல, தகனபடி செலுத்தல, அதை பண்ணல, இதை பண்ணல, எதுவுமே வேஸ்ட் வேணாம். ஆனா நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறபடியா நீ உண்மை உத்தமமாக வாழ உன்னை ஒப்புக்கொடு. இதை தான் கர்த்தர் உன்னிடத்தில் ரொம்ப எதிர்பார்க்கிறார். நாம் ஒருவரோடு வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாய் விளங்கும்படி உன் காரியத்தை சொல்லு. ஆண்டு கேட்குற, நீ சொல்லு. நீ என்ன நீதிமானாக இருக்கிற நீ சொல்லு. நீ செஞ்ச தப்பு என் உள்ளத்தை கர்த்தர் சில உடைக்குது, வேதனைப்படுத்துது, உன்னோடு எனக்கு வழக்கு உண்டாக்குது. ஆண்டவருடைய பிள்ளையே, அவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம எடுக்கிறோம். நாம் எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும். கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை நீ ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் கர்த்தர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, நீ இப்படி வாழ்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியமே தவிர நீ துன்மார்க்கமாக வாழ்கிறது தேவனுக்கு பிரியமே இருக்க. ரெண்டாவது, பிரசங்கி 5:1-7 அதை முடிக்கிறேன். பிரசங்கி 5:1-7, பக்கம் 794 பக்கம். இது பாருங்க, ஆண்டவரோடு நமக்கு வழக்கு ஏற்படுத்துகிற ஒரு காரியம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கோ. தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன்னா அது செலுத்த தாமதிக்கமா இருக்காத. மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்தி கொண்டதை செய். பார்க்கலாம் நேர்ந்தி கொள்ளாம இருக்கிறதே நலம். உன் ஆச்சரியப்படாதே. நல்லா புரிஞ்சுக்கிங்க போதும். இப்போ ஆண்டவர் சொல்ல, நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை நீ என்ன பண்ண? காத்துக்கொள். மூடர் பலியிடுற மாதிரி உட்கார்ந்து பலி செலுத்தாத. அதுக்கப்புறம் சொல்றாரு, நீ தேவ சமூகத்தில் துணிகரமாக உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லாமலும். தேவன் வானத்தில் இருக்கிறாரு, நீ பூமியில் இருக்கிற. உன் வார்த்தை சுருக்கமாக இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் நீ பேசுகிற வார்த்தைக்கு கணக்கு கொடுத்து தான் ஆகணும். ஜெபிக்க வேண்டிய இடத்துல, பலி செலுத்த வேண்டிய இடத்துல, ஆராதிக்கிற இடத்துல, இங்கே 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 நீங்கள் ஜெபிக்கிறீங்க, தொடர்ந்து சங்கிலி ஜபம்லாம் செய்கிறீங்க. ஜபம் இங்கேருந்து செஞ்சால் ஆண்டவர் கேட்குறான்னு நினச்சி தானே செய்கிறீங்க. நான் கேட்குறேன் உங்களை பார்த்து, இங்கே ஜெபிக்கிற ஜபம் ஆண்டவர் கேட்பாரு, பதில் தருவார் சொல்லி தான் செய்கிறீங்க. இதே இடத்துல வந்து தேவையில்லாத வார்த்தை பேசுகிறோம், அதே ஆண்டவர் கேட்க மாட்டாரா? இதே இடத்துல உட்காந்து பின்னாடி உட்காந்து கூட நீ ஆராதிக்கு பலி செலுத்துற, அந்த பலி அங்கீகரிக்கிறாரு. அதே பின்னாடி உட்காந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுறிய, அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? கேட்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? அதான் ஆண்டவர் சொன்னாரு,
நீ தேவ சமூகத்துல துணிகரமா உன் வாயினால் பேசாமலும் மனப்பதிரி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. எங்க வெளியே போய் என்னன்னா பேசிக்கோ. ஆலயத்துல ஒருத்தரும் வாயை திறந்து சத்தமா பேசக்கூடாது. இந்த இடத்துல கேட்கிற பேசுற சத்தத்தை தேவ தூதர்கள் எடுத்துட்டு போய் தேவனின் சமூகத்தில் கொண்டு போய் வச்சு கணக்கு கொடுப்பாங்க, கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. மனுஷன் கேட்குறானோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது, யாரும் பார்க்கல, நீ என்னெல்லாம் பேசுறன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல நீ பேசுறத கேட்பார். ஆண்டவர் பேசுவார், கேட்பார். அதனால ஆண்டவர் சொன்ன, புத்தி பிசகமா புத்தி கெட்ட போய் நான் பேசிட்டேன், புத்திஹீனமா நான் செஞ்சிட்டேன், கர்த்தருடைய வழக்கு கோபம் உன்மேல் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கையின் பிரயாசத்தை நான் அழிப்பேன் என்று. ஆலயத்தில் சத்தத்தை உயர்த்தியோ வீணான வார்த்தையோ வீணான காரியங்களுக்கு இங்கே பேச இடம் இல்லை. வந்தீங்களா, நீங்கள் எப்படி பேசுனீங்களான்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். ஆவியானவர் இங்கேருந்து பேசுகிறாரு. ஜெபிச்சிங்களா, ஆண்டவரை துதிச்சோமா, பலி செலுத்தினோமா, உண்மையாக இருந்தோமா, போனோமான்னு இருக்கணும். இதுதான் ஆலயத்துடைய கர்த்தர் விரும்புகிற காரியம். நீ பேசிட்டனா அந்த பேசின வார்த்தைக்கு கர்த்தர் உன்கிட்ட கணக்கு கேட்பார், உன்னிடத்தில் வழக்காடுவார். நான் சொல்லங்க, நீ பூமியில் இருக்கிற, கர்த்தர் வானத்தில் இருக்கிறார். பூமியில் இருக்கிற கர்த்தர் வானத்தில் இருக்கிறார். ஆதலால் உன் வார்த்தை என்ன பண்ணணும்? நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன்னா அதை நீ கரெக்டாக செஞ்சிடணும். இல்லைன்னா நேந்தி கொண்டு அதை பொருத்தனை பண்ணாத. ஏன் சொல்கிறேன்னா, உன் மாம்சத்தை பாவத்துக்கு அது உண்டாகிடும். உன் வாய்க்கு இடம் கொடுக்கறதுனால கர்த்தர் அந்த கணக்கு கேட்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். புரியுதா? நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? இந்த வார்த்தை மனுஷன் கேட்கல, தேவன் கணக்கு கேட்பார். தேவன் கணக்கு. இது அவருடைய வாசம் பண்ணுற இடம், இது பலி செலுத்துகிற இடம், கூடி ஆராதிக்கிற ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் நீ எப்படி இருக்கணும்னா, பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த இடத்துல நீ இருக்க வேண்டும், இருக்கணும். ஒருவேளை தெரியாமல் இப்படி பேசிட்டேன்னா, இந்த வசனம் தெரியாது, இந்த வார்த்தை எனக்கு தெரியாது, ஆண்டவரே இந்த இடத்துல உட்காந்து நான் ஜெபிக்கிற இடத்துல நான் தேவையில்லாத கதை, ஊர் கதை, மற்றவங்க கதையெல்லாம் நான் பேசிட்டேன் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சு ஒரு குத்தப்பட்ட ஒரு உணர்வு வந்துச்சுன்னா, இன்னைக்கு நீ தேவனிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கணும். கர்த்தர் அந்த வழக்கை உன்னிலிருந்து எடுத்து போட உண்மை உள்ளவர். இதனால் உன் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். கையின் கிரியை என்ன பண்ண மாட்டார்? கையின் கிரியை அழகாக சொல்லும், உன் கையின் கிரியை தேவன் அழிப்பானே. 6ஆம் வசனம் சொல்லுது, தேவன் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. அதனால தான் ஹாஸ்பிட்டல் செலவு, வீணான வட்டிக்கார செலவு, எல்லாம் வீணான செலவுலாம் வர்றதுக்கு காரணம், நம் தேவ சமூகத்தில் தேவையில்லாத வார்த்தையை நீ பேசாமல் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவங்க கதை இவங்க கதைலாம் உங்களுக்கு தேவையில்லை. நம்ம கதையே பெரும் கதையாக இருக்குது, நம்ம கதையே பெரும் போராட்டமாகுது. நம்ம கதையை நம்ம பார்ப்போம், தேவனிடத்தில் தெரியப்படுத்துவோம். கர்த்தர் நியாயம் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம் கர்த்தருடைய சன்னிதானத்தில். ஹல்லேலூயா. 3 விதமான காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். உனக்கு மனுஷனோட வழக்கு உண்டு, உனக்கு பிசாசோட வழக்கு உண்டு, உனக்கு தேவனோடு வழக்கு உண்டு. இந்த 3 விதமான வழக்கிலிருந்து தேவன் உனக்கு வெளியே கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. அப்பனுப்பா எழுந்து நில்லுங்க எல்லாருமே.